அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, டிவிகே தலைவர், அதாவது நடிகரும் டிவிகே தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான மதிப்புக்குரிய விஜய் அவர்களின் செயல்பாடும் நாம் அறியாத குணங்களையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்றால், ஒரு சில தினங்களுக்கு முதல் மதிப்புக்குரிய விஜயின் மனைவி சங்கீதா மேடம் அவர்கள் குடும்ப கோர்ட்டில் விவாகரத்துக்கான நோட்டீஸை தாக்கல் செய்து அதை லோயர் மூலமாக விஜய்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது என்ன காரணம்? அது அவங்களோட தனிப்பட்ட பேர்சனலாக இருக்கலாம், அல்லது அவங்களோட அது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம். அதில் யாரும் தலையிட முடியாது, அதை யாரும் விமர்சிக்கவும் முடியாது, நாம் விமர்சிக்கவும் இல்லை. அதை ஏன் இப்போ அதை கதைக்க வந்திருக்கோம் என்று அப்போ நீங்கள் மாறி கேட்டால், அவர் சாதாரண ஒரு நடிகராக இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அதாவது ஒரு பொதுமக்களுக்காக களமிறங்கிய ஒரு பொதுநலவாதியாகிவிட்டார். அதை விட ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் கொண்டிருக்கின்றார். அதாவது தற்போது தமிழ்நாட்டை, அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம், ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த கட்சி தான் எனக்கு எதிரி என்கின்ற அளவுக்கு, ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் தலைவராகிவிட்டார். பல ரசிகர்களையும் ஆதரவாளர்களாக திரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் என்றபடியாக தான் இது பொது வழியில் நாம் பேச வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இது மதிப்புக்குரிய சங்கீதா மேடம் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கும் உள்முரண்பாடுகள் இருக்கலாம், வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் 2021ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் பிரிந்து வாழுகின்றோம் என்றுதான் நான் அந்த எல்லாத்தையும் இதில் போடுறோன்னு பாருங்கள். 2001ஆம் ஆண்டுக்கிலிருந்து நாங்கள் பிரிந்து வாழுகின்றோம் என்று நோட்டீஸில் போட்டிருக்கிறாங்க. மற்றது 2001 விஜய் இன்னொரு நடிகையோடு, யார் என்ற நடிகை, அது அரசு புரிதலாக வேறு வேறு மீடியாக்களில் வந்தாலும் இன்னும் அது பப்ளிக் பண்ணப்படலை. அவர் சொல்லியிருக்கிறாங்க, விஜய் தரப்பிலிருந்து ஏதாவது அழுத்தங்கள் ஏற்பட்டால், ஏதாவது மிரட்டல்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த பெயரை வெளியிட வேண்டி வரும் என்று. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏப்ரல் மாதம் கோட்சி டைமில் தீர்ப்பில் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முதல் இவர் ஒரு நடிகரோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார் என்பதை அறிந்த மனைவி பல தடவைகள் கண்டித்திருக்கின்றார். கண்டித்தும் இவர் கேட்கவில்லை என்றுதான் அவரின் பெரும் குற்றச்சாட்டு. பல தடவைகள் கண்டிக்கப்பட்ட போது மனைவியை இவர், ஆனால் உண்மையாக நாம் நினைக்கவில்லை. நீங்கள் பாருங்கள், விஜயை பார்த்தா ஒரு சாதாரண தூங்குமணி மாதிரி, பெருசாக கதைக்க மாட்டார், பெருசாக சிரிக்க மாட்டார் அப்படி என்று எல்லாருமே சொல்லிக்கொண்டு இதெண்ணி கொண்டு இருக்காங்க. அது பப்ளிக்கு. தனது குடும்பத்துக்குள்ளே தனது செயல்பாடுகளை அறிந்த மனைவி கேட்கும்போது தனது மனைவியை பொருளாதார கட்டுப்பாடு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேயே அடக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருந்திருக்கின்றார் விஜய் என்று. இதை நம்ம சொல்லலை, அவள் தான் சொல்லியிருக்கிறான். அப்படி ஒரு செயல்பாடை செய்வார் என்று கூட மனதளவு கூட நினச்சி பார்க்கல. ஏனென்றால் அவரை பார்த்தாலே விளங்கும், சாதாரண ஒரு மனிதன் மாதிரி, யாரோடையும் பெரிதளவு பேசுகிறதுலேருந்து தான் அவரோட படம் நடித்தாக்கள்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அவரை பழகுனாக்களும் சொல்கிறாங்க, பெருசாக பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், தேவண்டாமன் தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படியான ஒரு முகம் இருக்கா விஜய்க்கு, இன்னொரு மறுமுகம் இருக்கான்றது இந்த மேடம் சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் கொண்டு மனு தாக்கல் செய்ததுக்கு பிறகுதான், விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு அதிலிருந்து வருகின்ற தகவலை அறியும் போது தான் வியர்ப்பாக இருக்கின்றது, எப்படிப்பட்ட ஒரு மனிதனா என்று. இதை தொடர்ந்து தமிழகத்தில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. என்ன கேள்விகள் என்றால், தனது குடும்பத்தை ஒழுங்காக நடத்த தெரியாத விஜய், தனது பிள்ளைகளை பார்க்க தெரியாத விஜய், ஒரு நம்மளை நம்பி வந்த ஒரு மனைவியை வைத்து குடும்பம் நடத்த தெரியாத ஒரு விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஆளுங்கட்சியை எதிர்த்து எப்படி இந்த நாட்டை தனது கைவசப்படுத்தினால் எப்படி கட்டி ஆழ்வார்
அவர் கட்டி ஆள மாட்டார்ன்றது இந்த 42 பேர் 43 பேர் செத்ததிலே தெரியும். விட்டு போட்டு ஓடித்தார். மக்களுக்கு பிரச்சனைன்னு நிற்க மாட்டார்ண்டு. அவர் வீட்டு பிரச்சனையும் பார்க்குறாருல்ல, மக்கள் பிரச்சனையும் பார்க்குறாருல்ல. அது ஒரு பக்கம். மக்களும் கேள்வி கேட்குது என்னென்னா, உண்மையிலே அது நிறுவனம் ஆயிடுது. இப்போ அந்த 42 43 செத்த இடத்துலேருந்து விட்டு போட்டு ஓடினவர் அதை பார்க்கல, அதுக்கு எந்த இதையும் செய்யலை என்றதிலே விமர்சனங்கள் வந்தது. இப்போ இதையும் பார்க்கும்போது, வீட்டில் நடந்த பிரச்சனையும் பார்க்கும்போது, வீட்டையும் அவர் கவனிக்கல, மக்களையும் கவனிக்கிறார் இல்லைண்டா, அப்போ இந்த அரசியல் கட்சி எதற்கு? ஒரு முதலமைச்சர் ஆயித்தார், நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயித்தாருண்டா, எப்படி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களை இவர் பார்ப்பார்ன்றது தான் இப்போ மக்களுக்கு எழும்பியிருக்கிற பெருமளவான கேள்விகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்கீதா மேடம் அவர்கள் 2021 அறிவுறுத்தலை கொடுத்து நேரடியாகவும் கூப்பிட்டு காய்ச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ அவன் கோர்ட்ஸில் வழக்கு கொடுத்தது உண்மையிலே அவையில் பிழை இல்லை. ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் எலெக்ஷன் டைமில் அதை பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கூப்பிட்டு வச்சு காய்ச்சிருக்காங்க, தனியாக கூப்பிட்டு வச்சு காய்ச்சிருக்காங்க, லோயர் மூலமாக காய்ச்சிருக்கிறாங்க. இதை நம்மளுக்குள்ளே முடிச்சு கொள்வோம்னு சொல்லி வழக்கு போடுறதுக்கு லோயர் மூலமாக கதைச்சி அதை கேன்சலும் பண்ணி, ஏனெண்டா ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு, ஒரு மிக உச்சக்கட்ட நடிகர், மக்கள் மத்தியில் பல ஆதரவு கொண்டொராள், ரசிகர் மன்றதும் கொண்டொராள், இப்படியான ஒரு பெரிய விஐபி ஒரு ஆளை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக, என்னென்றாலும் கணவன் அவமானப்படுத்தக்கூடாது, நம்மளே திருத்திக் கொள்வோம், நம்மளே மாற்றிக்கொள்வோம் என்று போட்டும் அவவும் பல தடவைகளான முயற்சிகளை மேற்கொண்டு 5 வருட காலமாக தோல்வியே அடைந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இனி அவக்கு வேறு வழி இல்லை, இனிலும் விட்டா அது வேறு மாதிரி போகும் பிரச்சனை போட்டு கொண்டு கோர்ட்ஸில் விவகாரத்துக்கு கேட்டு வழக்கு போட்டது மட்டுமில்லை, இந்த வழக்கு தீர்ப்பு வரும் வரைக்கும் தனக்கு வாழ்வதற்கான அந்த வீடையும் கேட்டிருக்கிறாங்க. அதை விட வருமானத்திலேயும் பங்கு கேட்டிருக்கிறாங்க. ஏன் வருமானத்தில் பங்கு கேட்டவங்கன்னு சொன்னால் அவருக்கு பணம் இல்லாமல் இல்லை, கோடிக்கணக்கான பணங்களும் தகப்பனார் பெரிய ஒரு தொழிலதிபர், கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கின்றது. ஏன் வருமானத்தில் பாதி கேட்டாங்கன்னு சொன்னால் தனது மனைவி எத்தனையோ வருடமாக வாழ்ந்திருப்பாங்க. 91 ஆண்டுகள் என்ன கட்டினாண்டா பாருங்கள், எத்தனையோ வருடமாக வாழ்ந்திருப்பாங்க. வாழ்ந்து போட்டு இன்னொரு ஆளுக்கு அதை விட்டு கொடுத்து போகக்கூடாதுன்ற ஒரு சிந்தனையில் கேட்டிருக்கிறாங்க. சிலாக்கள் யோசிச்சிருப்பாங்க, ஏன் 2021ஆம் ஆண்டு தெரிய வந்து இப்போ வந்து வழக்கு போடுறாங்க. இதுதான் காரணம். தன்னை புருஷனை அவமானப்படுத்திடக்கூடாது, நம்மளுக்குள்ளே காய்ச்சி தீர்ப்பு கொண்டு 5 வருடமாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. முயற்சி தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் இப்போ உண்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய விடயமும் தான். தங்களோட பேர்சனல் விஷயம் கவலையான விடயமும் தான். ஆனாலும் விஜய் செய்ததும் ஒரு வகையில் தப்பு தான். அதை வன்மையாகவும் கண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் கேள்விகளும் தன் குடும்பத்தை பார்க்க இயலாத ஒருவர் என்னென்று தமிழ்நாட்டை கையில் எடுத்தால் பார்ப்பார் என்கின்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதுக்கு என்ன முடிவுன்றது ஏப்ரல் மாதம் தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏப்ரல் மாதம் வரை அதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அதற்கு முதல் ஒரு வீடியோ வெளியிருக்குது. இதுக்கு நம்ம சிரிக்காமல் எதுவும் செய்ய முடியாது. உண்மையிலே அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ய போனால் தற்குறி என்று சொல்கிற டிவிக்கு ஆதரவாளர்கள் ரசிகர்கள், அதாவது ஒரு நடிகரின் ரசிகர்கள் தற்குறிகள். இப்போ நடிகர் ஆதரவாளர்கள் என்றில்ல, ஒரு ரசிகர்களை ஆதரவாளராக மாற்றி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே தற்குறிகள் என்கின்ற பெயரை யார் தான் வச்சார் என்று தெரியல. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இந்த வீடியோவில் காட்டுறோன்னு பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சகோதரமாக மாறலாம், தாயாக மாறலாம், உறவினராக மாறலாம், மாமி சின்னம்மா பெரியம்மா அப்படி மாறலாம். ஒரு பெண் ஆதரவற்று நிற்கின்ற ஒரு ஆணுக்கு உதவியாக இருக்கலாம். அப்படி உதவியாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் ஒரே வீட்டில் இருந்தால் இப்போ தப்பாக பேசுகிற அது வேறு வழக்கம் இல்லை. உறவு முறைக்கு ஒரு உதவியாக இருக்கலாம். இப்போ விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்தை செய்கிறார் என்ற உடனே தற்குறிகள் ஒரு சில என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு தங்கச்சி அரிப்போம், அக்கா அரிப்போம், ஏன் பொஞ்சாதியாக கூட அரிப்போம்னு சொல்லுது. அப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நான் காட்டுறேன் இந்த வீடியோவை. தற்குறிகள்ன்ற மூளை இதுதான். இதைத்தான் சொல்கிறோம் தற்குறிகள் என்று. உண்மையாக மதிப்புக்குரிய டிவிகே தலைவர் நடிகர் விஜய் அவர்களே இப்படியான தற்குறிகளை நீங்கள் வைத்திருப்பதால் தான் உங்களுக்கு மீண்டும் அவமானங்களும் அடிக்கு மேல் அடியும் பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியான தற்குறிகளை கூப்பிட்டு விளங்கப்படுத்தி விடுங்கள் அல்லது விட்டு விலக்கி விடுங்கள். ஒரு இன்னொருவரின் கணவருக்கு தங்கச்சா இருக்கிறேன் சொல்கிறது ஓகே, மனைவியாக இருப்போம்ண்டு நாங்கள் எத்தனையோ பேரும் மனைவியாக இருப்போம்ண்டா
இது நடக்கிற கதையா? பார்ப்போம். இந்த வீடியோ பாருங்கள். அதெல்லாம் 1000 தங்கச்சி